சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வனப்பகுதி காப்புக்காட்டில் புள்ளிமான், மயில், காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் பைத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலப்பகுதியில் இரை தேடி சுற்றித் திரிந்த 2 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் 70 அடி ஆழமுள்ள கிணற்றுக்குள் தவறி விழுந்தது. இதுகுறித்து செல்வராஜ் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆத்தூர் தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி புள்ளிமானை பத்திரமாக மீட்டு தம்பம்பட்டி வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த தொகரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்பவர் தனக்கு சொந்தமான பிக்கப் வேனில் வைக்கோலை ஏற்றிக் கொண்டு பர்கூருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மலப்பாடி பகுதியில் சாலையில் தாழ்வாக இருந்த மின் கம்பிகள் உரசியதில் பிக்கப் வேனில் இருந்த வைக்கோல் தீப்பிடித்து எரிந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் வண்டியை விரட்டி சென்று நிறுத்தி தீயை அணைத்துள்ளனர். மேலும் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் அந்த வீடியோவானது தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அரசு துவக்கப்பள்ளி வளாகத்தில் பாரம்பரிய கலைகளின் சங்கமம் சார்பில் கராத்தே பயிற்சியாளர் நடராஜன் தலைமையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு மாணவன் நந்தகுமாரன் கண்களை கட்டிக்கொண்டு கால்களை அகற்றி அமர்ந்தபடி 1 மணி நேரம் இடைவிடாது 10,051 பஞ்ச் செய்து வேர்ல்ட் சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ற அமைப்பில் உலக சாதனை படைத்தார். இதனையடுத்து உலக சாதனை படைத்த மாணவனுக்கு வேர்ல்ட் சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் அமைப்பின் சார்பில் சான்றிதழும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் பாலத்தடி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் உள்ள வீரமணி, இன்ஃபன்ட், எட்வின் சந்தோஷ் ஆகியோர் வீடுகளில் அடுத்தடுத்து கதவை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த 2 சவரன் நகை மற்றும் 25,000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். காலையில் எழுந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் கீழையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள அரசு காப்பு காட்டில் ஏராளமான அரிய வகை மரங்கள் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த காப்பு காட்டில் உள்ள தேக்கு மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக குற்றாலம் வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் குற்றாலம் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து காப்பு காட்டில் உள்ளே தேக்கு மரத்தை வெட்டி கடத்திய நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பழைய குற்றாலம் அருகே உள்ள ஆயிரப்பேரி பகுதியைச் சேர்ந்த கண்ணதாசன் என்பவர் தேக்கு மரத்தை வெட்டியது தெரியவந்தது. இதனையடுத்து அவரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த காட்டுராசா என்பவரையும் கைது செய்து அவர்களை செங்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனம் சுரங்க விரிவாக்கத்திற்கு மும்முடி சோழன், கம்மாபுரம், கொளக்குடி, ஆதனூர், சாத்தப்பாடி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நிலம் கொடுத்தனர். இந்நிலையில் நிலம் கொடுத்த ஊர் மக்கள் சமமான இழப்பீடு, நிரந்தர வேலைவாய்ப்பு தர வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மந்தாரக்குப்பத்தில் உள்ள மாவட்ட வருவாய் நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இளையான்குடி அருகே உள்ள தோக்கநேந்தல் பகுதியைச் சேர்ந்த தமிழ்செல்வி என்ற பெண் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க கோரி மனு அளிக்க வந்திருந்தார். அப்போது அவர் ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் பொழுது திடீரென மயங்கி விழுந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மருத்துவ ஊழியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்ததைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனு அளிக்க வந்த பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் என்பவர் சென்னை எண்ணூர் பகுதியில் தங்கி குப்பை அள்ளும் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் விம்கோ நகரில் உள்ள மைதானத்தில் குப்பை அள்ள சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் குழந்தைகள் பிடிக்கும் நபர் சுற்றித் திரிகிறான் என சத்தம் போட்டதை அடுத்து மைதானத்தில் இருந்த சிலர் மனோஜை குழந்தை கடத்த வந்தவர் என நினைத்து அவரிடம் எதுவும் கேட்காமல் அவரை அடித்து பயங்கரமாக தாக்கியுள்ளனர். இதில் மனோஜிற்கு முகத்தில் மற்றும் வலது காதில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த எண்ணூர் போலீசார் மனோஜை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கொண்டு சேர்த்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மனோஜை தாக்கிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் மகன் கௌரி சந்தர் தனது இருசக்கர வாகனத்தில் வாணியம்பாடியிலிருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆம்பூர் அடுத்த பச்சக்குப்பம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் வளைவில் சென்றபோது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை மீறி 40 அடி பள்ளத்தில் வாகனம் ஒரு இடத்திலும் கௌரி சந்தர் சாலையோரம் உள்ள பாழடைந்த கிணற்றிலும் விழுந்துள்ளார். இதனை கண்டு அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் ஆம்பூர் கிராமிய போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆம்பூர் கிராமிய போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் இறந்த நிலையில் இருந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த காரக்குடி பகுதியில் வெள்ளையாற்றிலிருந்து பாசன கால்வாய்க்கு தண்ணீர் பாயாததால் விவசாயிகள் பிரதான சாலைக்கு மறுபுறத்திலிருந்து சாலை வழியே தண்ணீரை வயலுக்கு பாய்ச்சும் நிலை ஏற்பட்டுள்ளது. பகல் வேளைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதன் காரணமாக இரவு கண் விழித்து விடிய விடிய விவசாயிகள் தண்ணீரை இறைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாங்கிய கடனை அடைக்க தூக்கத்தை தொலைத்து நிற்பதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் தமிழக அரசு விவசாயிகளை பாதுகாக்க கூடுதலாக 4 டிஎம்சி தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ஆண்டிப்பாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் மார்க்கஸ் ரவீந்திரன் தலைமையிலும் தலைமை ஆசிரியர் நாகவள்ளி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணா கிராம ஒன்றிய செயலாளர் மோகன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக பள்ளியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வட்டார கல்வி அலுவலர்கள் கோபிநாத், புவனேஸ்வரி, ஜெயந்தி ரோஸ், சுந்தரமூர்த்தி, மோகன் சத்யராஜ், ஆனந்த், தண்டபாணி, குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக தலைமைக் கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்புக்காரர் வேஷம் அணிந்து பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் இண்டூரில் உள்ள வணிக வளாகம், கடைவீதிகள், வீடுகளில் குடுகுடுப்புக்காரர் வேஷம் அணிந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதில் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும், நாட்டை விட்டு மோடி அரசை அகற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். திமுக தலைமை கழக பேச்சாளர் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும், இது நாட்டை விட்டு மோடி அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் தமிழ்நாடு முழுவதும் இந்த குரூப் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில், அதுவும் பெரியார் இல்லத்திலே ஆரம்பித்து ஈரோடை முடித்து திருப்பூர், திருப்பூரை முடித்து கோயமுத்தூர், கோயமுத்தூரை முடித்து நீலகிரி, நீலகிரியை முடித்து கரூர், கரூரை முடித்து நாமக்கல், நாமக்கலை முடித்து சேலம், இப்போது இங்கே தருமபுரி வந்திருக்கிறேன். அடுத்தது கிருஷ்ணகிரி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள எஸ்என்புரம் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் பெண்களுக்கு என கழிப்பறை வசதி இல்லை எனவும் தண்ணீர் தொட்டி, சாலை, மயான வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்ட அனைத்து ரோட்டரி சங்கம் சார்பில் கேன்சர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மற்றும் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் விதத்தில் முடிதானம் வழங்கும் நிகழ்ச்சி மதுரை திருப்பாலையில் உள்ள யாதவ மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ஆனந்த் ஜோதி ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த ரேவதி குமரப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜ்குமார், கிருபா தியானேஷ், டாக்டர் சுரேஷ் பாண்டியன், மண்டல செயலாளர்கள் முருகானந்த் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் தம்பு தலைமையில் தீட்டாளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பேனா, பென்சில், புத்தக பை, பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி. செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் மாலதி, ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கப்பட்ட 15ஆம் ஆண்டு கருப்பு நாளை ஒட்டி இன்று ஒருநாள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளதால் ஒன்றிய, மாநில அரசுகள் உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறையை ரத்து செய்து பிசிக்கல் ஃபைலிங்கையும் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தட்கல் முன்பதிவு பயணச்சீட்டு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும், வடமாநில ரயில்வே ஊழியருக்கு தமிழ், ஆங்கிலம் தெரியாத காரணத்தால் பொதுமக்களுக்கு பயணச்சீட்டு வழங்குவதில் பெரும் சிரமம் ஏற்படுவதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகர செயலாளர் சரோஜா தலைமையில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தின் போது உடனடியாக தமிழ், ஆங்கிலம் தெரிந்த ஊழியரை நியமிக்க வேண்டும், இரண்டாவது நடைமேடையில் மின்விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுக்கோட்டை நகர்ப்புறத்தில் பல்வேறு இடங்களில் தடை செய்யப்பட்ட 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வதாக தொடர்ந்து கிடைத்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் செல்வகுமார் தலைமையில் புதுக்கோட்டை நகராட்சி ஆணையர் ஷியாமலா, சுகாதார அலுவலர் பாஸ்கர் தலைமையிலான அதிகாரிகள் புதுக்கோட்டை பெரிய கடை வீதியில் பல்வேறு கடைகளில் ஆய்வு செய்தனர். அப்போது கடைகளில் விற்பனைக்காக வைத்திருந்த 150 கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை கைப்பற்றி பறிமுதல் செய்த அதிகாரிகள் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த கடையினருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி, உள்ளாட்சித்துறையுடன் இணைந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து இப்போது திடீர் தல ஆய்வு மற்றும் சர்ப்ரைஸ் நடத்தப்பட்டு வருகிறது. உள்ளாட்சித்துறையிடம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து அவ்வப்பொழுது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும், கடைக்காரர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்றும், அதற்கு மாட்டுப்பொருளாக உள்ள பிளாஸ்டிக் கவர்ஸுக்கு மாட்டுப்பொருளாக உள்ள காகித பொருட்கள் மற்றும் அல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது தான் நாங்கள் இந்த ரைடெல்லாம் அடிக்கடி பிடிச்சிட்ருக்கோம். இப்போது இந்த ரைடு பண்ணுறதுல கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ இப்போ பிளாஸ்டிக் பொருட்கள் நாங்கள் தடை செய்யப்பட்ட 14 வகையான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் இப்போ கைப்பற்றியிருக்கோம். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்கம் செய்த அமலாக்கத்துறை மற்றும் மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை கனரா வங்கி முன்பாக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாஜக அரசை கண்டித்தும், ஆளுங்கட்சிக்கு துணை போகும் அமலாக்கத்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை அடுத்த மேல்வேலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி. இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் காலை தனது வீட்டின் அருகாமையில் உள்ள விவசாய நிலத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக சென்ற அவர் கழுத்து அறுபட்ட நிலையில் சடலமாக சாலையில் கிடந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ராணிப்பேட்டை காவல்துறையினர் கழுத்து அறுபட்ட நிலையில் சடலமாக கிடந்த ஜெயலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஜெயலட்சுமி கழுத்திலிருந்த தங்கச் சரடுகள் மற்றும் தாலி ஆகியவை திருடு போய் உள்ளதால் நகைக்காக கொலை நடைபெற்றுள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் தெற்கு காவலாக்குறிச்சி கிராமத்தில் வசித்து வரும் அருந்ததியினர் சமுதாய மக்களுக்கு சுடுகாடு செல்வதற்கு பாதை வசதி மற்றும் சுடுகாட்டில் எரிமேடை, தண்ணீர் வசதி, நன்மை கூடம் இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டு வருவதாக கூறி சுடுகாட்டிற்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆதித்தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் பொதிகை யாதவன் தலைமையில் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள நாளா நல்லூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கணேசன் சந்திரா தம்பதியினருக்கு 3 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இதில் கடைசி மகள் சுதா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து கடந்த 5 ஆண்டுகளாக திருத்துறைப்பூண்டி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் நீதிபதிக்கான போட்டித் தேர்வில் சுதா வெற்றி பெற்று நீதிபதியாகியுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு பள்ளியில் படித்து தற்போது வெற்றி பெற்று
பெற்றுள்ளதாகவும் யாராக இருந்தாலும் முயற்சி செய்து வாய்ப்புகளை பெற்று சாதனை படைக்கலாம் என தெரிவித்தார். நான் வந்துட்டு பெரிய பெரிய மெட்ரிக் கான்வென்ட் இதுல எல்லாம் வந்துட்டு நான் போய் படிக்கல. நான் என்னோட 1ஆம் வகுப்பிலிருந்து என்னோட சட்ட கல்லூரி வரைக்கும் நான் எல்லாமே வந்துட்டு அரசு பள்ளியிலையும் அரசு கல்லூரியிலையும் தான் நான் படித்து வந்திருக்கேன். பெரிய அகாடமிலலாம் நான் போய் கோச்சிங் போகல. பெரிய பெரிய புக்ஸ்லாம் நான் வாங்கி படிக்கல. என்கிட்டே இருந்த சாதாரண புக்ஸை தான் படித்தேன். என்னுடைய நடுவர் சொல்லிக் கொடுத்த அந்த 4 மாத கால வகுப்புகளில் நான் படித்து தான் வந்துட்டு நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன். அதனால் நான் அவருக்கும் நான் பெருமை சேர்த்திருக்கேன். நான் வந்துட்டு எதுக்காகவும் நான் எதையும் இழக்கலை. நான் ப்ராக்டிஸ்க்காக என் ஸ்டடீஸ் இழக்கலை, ஸ்டடீஸ்க்காக என் ப்ராக்டிஸும் இழக்கலை. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இந்த குறை தீர்க்கும் முகாமில் 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு 6,840 ரூபாய் மதிப்பீட்டில் 68,400 மதிப்பீட்டில் தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் ஆண்டிப்பட்டி போதி மனநல காப்பகத்தில் CSR நிதியுடன் பயிற்சிக்கு 10,160 ரூபாய் மதிப்புடைய 5 தையல் இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் வழங்கி சிறப்பித்தார். இதில் மாற்றுத்திறனாளி அலுவலர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பகுதியைச் சேர்ந்தவர் 12 வயது சிறுவன் ஸ்ரீதர். இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் தனது நண்பர்களுடன் சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த போது பேட்டரி செல்போனில் உள்ள சிறிய அளவு கொண்ட 3 பேட்டரிகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்ததாகவும், அப்போது பேட்டரிகளை வாயில் வைத்து விளையாடிய போது எதிர்பாராத விதமாக ஒரு சிறிய அளவு கொண்ட பேட்டரியை விழுங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுவன் தனது பெற்றோர்களிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் சிறுவனை உடனடியாக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து வந்தனர். இதையடுத்து அவர் மேல் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்கிய பாஜக அரசை கண்டித்தும், தேர்தல் நன்கொடையாக பத்திரம் மூலம் பாஜக அரசு பல கோடி தொகையை பெற்றுள்ளதை கண்டித்தும் சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பாஸ்கரன் தலைமையில் செவ்வாய்ப்பேட்டை BSNL அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சேலம் சாலையில் உள்ள கீரம்பூர் கிராமத்தில் உள்ள மாணவர்கள் உயர்நிலை கல்வியில் பயில 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள நல்லூர் ஒன்றியம் சாத்தியம் ஊராட்சிக்கு செல்ல வேண்டும். ஆனால் கிராமத்திலிருந்து சாத்தியம் செல்லும் விருத்தாச்சலம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து நடக்க முடியாத அளவில் மோசமாக உள்ளது. இதனால் சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சேர்ந்து விருத்தாச்சலம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வேப்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் சாலை வசதி ஏற்படுத்தி தர உரிய அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் பள்ளி மாணவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து நடந்து முடிந்த சிவில் தேர்வில் வெற்றி பெற்று நீதிபதிகளாக பொறுப்பேற்க உள்ள அபர்ணா தேவி மற்றும் ஜோதி கைலாசம் ஆகியோருக்கு கோவில்பட்டி பார் கவுன்சில் கூட்டரங்கில் வைத்து பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சார்பு நீதிபதி ரத்தனவேல் பாண்டியன், குற்றவியல் நீதித்துறை நீதிபதிகள் கடற்கரை செல்வம், பீட்டர், மாவட்ட உரிமையியல் நீதிபதி கருப்பசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று புதிதாக நீதிபதிகளாக பதவியேற்க உள்ள இருவரது பணி சிறக்க வாழ்த்துக்கள் கூறி பாராட்டி பேசினர். நிகழ்வில் கோவில்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசி பாராட்டுக்களை தெரிவித்தனர். கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வன்முறையின் போது காவல்துறையினரால் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் தென்காசி மாவட்ட நீதிமன்றம் முன்பு மாவட்ட பார் கவுன்சில் உறுப்பினர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பார் கவுன்சில் துணைத் தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கலந்து கொண்டு காவல்துறையினருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வாழக்கொல்லையைச் சேர்ந்தவர் பூவழகன். இவர் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்தாளுநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர் கடந்த 12ஆம் தேதி விஷம் குடித்துவிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் புதுச்சேரி போலீசார் உதவியுடன் அவரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் பூவழகன் கடன் பிரச்சனையால் விஷம் குடித்தது தெரியவந்தது. இதற்கிடையே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பூவழகன் நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் பூவழகன் கந்துவட்டி கொடுமையால் உயிரிழந்ததாகவும் அதற்கு காவல்துறையினர் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என கூறி புதுநகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தினர். இச்சம்பவத்தின் காரணமாக கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.